அனைவருக்கும் வணக்கம். நான் பாண்டியன். நாம் தமிழர் கட்சி ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில துணைத் தலைவர். இந்திய அரசு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்ற அரசுகளை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது. பினான்சியல் ரீதியாக, நிதி ரீதியாக அந்த அரசுகளை முடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போன காணொலியில் பார்த்திருந்தோம். அது சம்பந்தமாக டெல்லி ஜந்தர் மந்தர்ல கர்நாடகா, கேரளா அரசுகளுடைய முதலமைச்சர்கள் நேரடியாகவே தெருவிலிறங்கி போராடினதை பார்த்திருந்தோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்றது ஹாரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்னு அந்த காணொலியுடைய இறுதியில பார்த்திருந்தோம். அந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன்னா என்ன மற்றும் அந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்ற சம்பந்தமா தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த காணொலியினுடைய முடிவுல நாம கிட்டத்தட்ட 50 வருடமாக எப்படி ஏமாற்றப்பட்டு வரோம் அப்படின்றத பத்தி ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். ஹாரிசான்டல் டெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வை சுருக்கமா பார்த்துருவோம். கடந்த 2023 டிசம்பர் மாதம் 16வது நிதிக்குழு, அதாவது இந்திய அரசுக்கான நிதிக்குழு அமைக்கப்பட்டது. அதை நிதி ஆணையம் கூட சொல்லுவாங்க. வரக்கூடிய 2026வது நிதியாண்டுல இருந்து அதற்கு அடுத்து வர 5 வருடங்களுக்கு இந்த நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை ஏற்றுத்தான் இந்திய அரசு அதனுடைய வரி பகிர்வை பத்தி முடிவெடுக்கும். இதனுடைய தொடர்ச்சியா 2024 பிப்ரவரி மாதம் கர்நாடகாவினுடைய DK சுரேஷ் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில இந்திய அரசு தொடர்ச்சியாக கர்நாடக அரசை வஞ்சிக்கிறது. கர்நாடகா கொடுக்கக்கூடிய 100 ரூபாய் வரியில வெறும் 13 ரூபாயை தான் கர்நாடகாவுக்கு திருப்பி கொடுக்குது. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா நாங்க தனி நாடு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி மிகவும் காட்டமான ஒரு கருத்தை ஊடகங்கள் முன்னிலையில அவர் பதிவு செஞ்சிருந்தார். இந்தியா முழுக்க இதற்கு பல்வேறு கண்டன குரல்களும் பல்வேறு ஆதரவு குரல்களும் ஒலிக்க தொடங்கியது. அதற்கு பிறகுதான் இப்ப சமீபத்தில் நடந்த முதலமைச்சர்களுடைய போராட்டம். அப்ப அந்த 16வது நிதிக்குழு ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பொதுவெளியில மிகவும் பகிரங்கமாக வெளிப்பட தொடங்கி இருக்கு. அப்ப அந்த நிதி ஆணையம்னா என்ன? நிதி ஆணையம் அப்படின்றது இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படுகிற ஒரு குழு. அந்த குழுவுடைய பணி என்ன அப்படின்னா, இந்திய அரசினுடைய ஒட்டுமொத்த வருவாய் தொகை இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி தமிழ்நாடு, கேரளா மாதிரியான அரசுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, மொத்தமா இந்திய அரசாங்கம் பெற்ற அந்த மொத்த வரி வருவாயை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது அப்படின்ற சம்பந்தமாகவும், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் அதாவது மானியங்கள் எப்படி அந்த அரசுகளுக்கு கொடுக்கிறது அப்படின்றது சம்பந்தமாகவும், கூடவே நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி மாதிரியான உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளவு நிதி பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இந்த பகிர்வு சம்பந்தமா, நிதி பகிர்வு சம்பந்தமா இந்த நிதி ஆணையம் தான் பரிந்துரைகளை வழங்கும். யாருக்கு அப்படின்னா திரும்ப குடியரசுத் தலைவருக்கு. அந்த பரிந்துரைகளை ஏற்றுத்தான் பெரும்பாலும் இந்திய அரசு அந்த நிதி பகிர்வை செஞ்சு கொடுக்கும். அப்ப அந்த நிதிக்குழுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நடைமுறையில் இருக்கிற நிதிக்குழு 15வது நிதிக்குழு. இதற்கு முன்னாடி சென்ற காணொலியில இந்திய அரசுக்கு தமிழ்நாடு, கேரளா மாதிரியான அரசுகள் கொடுக்கக்கூடிய 100 ரூபாய் வரியிலிருந்து 42 ரூபாய் திரும்ப பொதுவாக எல்லா அரசுகளுக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அந்த 42 ரூபாய் அப்படின்ற அந்த விஷயத்தை இந்த நிதி ஆணையம் தான் அதை நிர்ணயம் செய்தது. 14வது நிதிக்குழு வரைக்குமே இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு அரசல் புரசலாக மேலோட்டமாக தான் இருந்து வந்தது. 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் 15வது நிதிக்குழு நடைமுறைக்கு குறிப்பா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி இந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்படி என்ன, இந்த 14வது நிதிக்குழுக்கும் 15வது நிதிக்குழுக்கும் வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரைட்டீரியா ஃபார் டெவல்யூஷன் அதாவது நிதி பகிர்வுக்கான வரைமுறைகள் அப்படின்னு ஒண்ணு அந்த நிதிக்குழு உருவாக்கும். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாரிசான்டல் டெவல்யூஷன் சொன்னாங்க இல்லைங்களா, 42 ரூபாயை எப்படி தமிழ்நாடு, கேரளா மாதிரியான அரசுகளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுன்னு சொல்லி அதற்கான விதிமுறைகள் தான். அந்த 14வது நிதி ஆணையத்திலிருந்து 15வது நிதி ஆணையம் மாறும்போது அந்த விதிமுறைகள்ல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரியான அரசுகளை நேரடியா பாதிக்கிற விதமாக ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. மாற்றப்பட்ட அந்த விதிமுறை மக்கள் தொகை சம்பந்தமான ஒரு விதிமுறை. அதை பத்தி தொடர்ச்சியா பார்ப்போம். இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்குற மாதிரி இந்தந்த விடயங்களுக்கு இத்தனை சதவிகிதம் ஒரு மாநிலத்துக்கு கிடைக்கணும், அதாவது அந்த 42 ரூபாயில இந்தந்த விஷயங்களை பூர்த்தி செய்யற மாநிலங்களுக்கு இத்தனை சதவிகிதம் அப்படின்னு சொல்லி வரையறை செய்வாங்க. இந்த கிரைட்டீரியா ஃபார் ஹாரிசான்டல் டெவல்யூஷன் சம்பந்தமாக நீங்க கூகுள்ல தேடுனீங்க அப்படின்னா பலவிதமான தகவல்கள் மிக தெளிவாகவே கொட்டி இருக்கு. அதை பத்தி ஆழமா பேசணும் அப்படின்னா இது மிக நீண்ட காணொலியா போயிடும். அப்படின்றதுனால அது இருக்கிற மிக முக்கியமான 2 பிரச்சனைகளை மட்டும், 2 விஷயங்களை மட்டும் இந்த காணொலியில சொல்றேன். ஒன்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ். அது என்ன பாப்புலேஷன் அப்படின்னா, 1974வது வருடம் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்ற விடயம் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மாதிரியான தென் பகுதியில் இருக்கக்கூடிய அரசுகள் அதை முறையா பின்பற்றி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பீகார், உத்தரப்பிரதேசம் மாதிரியான வட இந்திய அரசுகள் அதை சரியா நடைமுறைப்படுத்தல. அதனால தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரியான இடங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் வட இந்தியாவில் அந்த மக்கள் தொகை சரசரன்னு அதிகமாயிருச்சு. இப்ப இந்த கிரைட்டீரியா ஃபார் டெவல்யூஷன்ல
ஒரு அரசின் கீழே எந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு நிதி அதிகமா போகும் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கு. இதனால இயல்பாகவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் நிதியை குறைவா பெற ஆரம்பிச்சிருச்சு. இதை கணக்குல வச்சுதான் 14வது நிதிக்குழு வரைக்கும் 1974ல இருந்த மக்கள் தொகைக்கு இத்தனை சதவீதம் பணம் அப்படின்னும் 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவ்வளவு சதவீதம் தொகை அப்படின்னும் பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. இதனால ஓரளவுக்கு நிதி இழப்பு குறைக்கப்பட்டது. ஆனா 15வது நிதிக்குழுல இதை மாற்றி 2ஆக பிரிச்சுட்டாங்க. இந்த விதிமுறை தென்னிந்திய அரசுகளுக்கு குறைவான வரித்தொகை கிடைப்பதற்கு ஒரு காரணமாக முன்வைக்கப்படுது. இன்னொன்று இன்கம் டிஸ்டன்ஸ், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் எந்தெந்த அரசுகள் சரியான தொழில் வளர்ச்சி, கல்வி, வேலைவாய்ப்பு, நிர்வாக கட்டமைப்பு இந்த மாதிரி பல விடயங்களில் முன்னேறி வரி வருவாயை அதிகமாக வச்சிருக்கோ அந்த அரசுகளுக்கு குறைவான பகிர்வு தான் கிடைக்கும். அதே சமயம் நான் மேலே சொன்ன விஷயங்களில் புவர் பர்ஃபார்மன்ஸ் செஞ்ச உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அதிகமாக கிடைக்கும். இந்த விடயம் 6வது நிதிக்குழு மாநிலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கு. அதாவது வெல் பர்ஃபார்ம்டு ஸ்டேட் நான் மேலே சொன்ன விஷயங்களில் மிக சரியாக செஞ்சு தங்களுடைய மக்களுக்கு கூடுமான அளவிலான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்க அந்த அரசுகள்கிட்ட இருந்து இவற்றிலெல்லாம் மிக குறைவான பர்ஃபார்மன்ஸ் செய்கிற வேற மாநிலங்களுக்கு நிதியை பகிர்ந்து கொடுக்கறது. இது 2 நிதிக்குழு 3 நிதிக்குழுனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 50 வருடங்கள் இதே நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இப்பவும் அதான் நீடிக்குது, எதிர்காலத்திலையும் அதான் நடக்க போகுது. இப்போ இந்த 2 விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருந்ததுக்காகவும் தங்களுடைய அரசுகளை சிறப்பாக நடத்தினதுக்காகவும் கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரியான அரசுகள் பெரும்பாலும் நிதியை இழக்கின்றன. கிட்டத்தட்ட 50 வருடமாக இந்த தமிழ்நாடு, கர்நாடகா அரசுகள் திரட்டிய வரி பணத்தை வட இந்திய அரசுகளுக்கு கொடுத்தும் இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வட இந்திய அரசுகள் வளர்வதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பையும் நடவடிக்கைகளையும் எடுக்காம வெல் பர்ஃபார்ம்டு ஸ்டேட்ஸான கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மாதிரியான அரசுகள்கிட்ட இருந்து நிதியை பிடுங்கி அங்கே கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்? இது காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது, பாஜக ஆட்சியில் நடக்குது. இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு கிடையாதா? அதாவது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிகள் 2 பேர் இருக்காங்கன்னா தம்பி கொஞ்சம் படித்து வர்ற வரைக்கும் அண்ணன் உதவி செய்யலாம். ஆனால் வாழ்நாள் பூராகவே அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சுட்டே இருக்க முடியுமா? அப்படி செஞ்சுட்டு இருந்தால் அண்ணனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 14வது நிதிக்குழுவில் கிடைச்ச வரைக்கும் 15வது நிதிக்குழுவில் கிடைச்ச வரைக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இல்லை. ஆனால் கர்நாடகா, கேரளா மாதிரியான அரசுகள் ரொம்ப மோசமாக ஹாரிசான்டல் டெவல்யூஷன் விதிமுறைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் போயிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ஷேர் பர்சன்டேஜ் ஃபார் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இப்படியெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய 42 ரூபாய் பணத்தில் இந்த அரசுகளுக்கு வெறும் சொற்ப அளவிலான நிதிகள் தான் கிடைக்குது அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது தென் பகுதியில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு மட்டும் கிடையாது, வடபகுதியில் இருக்கக்கூடிய ஊபி, பீகார் தவிர்த்து இன்னும் ஒரு சில அரசுகளுக்கும் இதே நிலைமை தான். நாடு முழுவதும் சமமான வளர்ச்சி வரணும் அப்படின்றதுக்காக இப்படி நல்லா இயங்குற அரசுகிட்ட இருந்து நிதி எடுத்து மற்ற அரசுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தா இப்படி நல்லா செயல்படுற அரசுகளுடைய நிதி நிலைமையும் இது நிதி உருவாக்குற இந்த மக்களுடைய சூழ்நிலையும் மோசமாக போயிடாதா? இது பொன் முட்டையிடுற வார்த்தை கழுத்து அறுத்து கொள்வதற்கு சமமானது. இதுதான் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெளிவாக சொல்லியிருக்காரு. 2012 டிசம்பர் மாதம் இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது இதே விஷயத்தை முன்னிறுத்தி தான் குஜராத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. குஜராத் டெல்லிக்கு 60,000 கோடி ரூபாய் வரியை கொடுக்குது, ஆனால் திரும்ப டெல்லி எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன பிச்சைக்கார மாநிலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே பிரதமர் மோடி அவர்கள் 2012 மே மாதம் குஜராத்லேருந்து டெல்லிக்கு போகிற பாலம் நிறுத்தினா டெல்லியில் இருக்கிற யாரும் டீ குடிக்க முடியாது அப்படின்னு குஜராத், கர்நாடகா மாதிரியான அரசுகளுடைய உரிமைக்காக பயங்கரமாக முழங்கியிருக்கார். இப்போ அவருடைய அதே பாஜக கட்சி தான் பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்கள் தமிழ்நாடுன்னு பேசினா பிரிவினைவாதி, கர்நாடகான்னு பேசினா பிரிவினைவாதி, கேரளா, மலையாளம்னு பேசினா பிரிவினைவாதி, நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிகளை நீங்கள் லம்பாக எடுத்துகிட்டு போய் எதுவுமே செய்யாத புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வட இந்திய அரசுகளுக்கு கொட்டி கொடுத்துட்டு இருப்பீங்களா? கிட்டத்தட்ட 50 வருடமாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த அரசுகள்லாம் வஞ்சிக்கப்பட்டு வருது. இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். கர்நாடகாவில் இந்திய தேசியவாதம் பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் தாங்கள் கன்னடர்கள், கர்நாடகாவினுடைய உரிமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு தீவிரமாக கன்னடர்கள் அந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் பாஜகவினுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கன்னடர்களுடைய இந்த உரிமை பிரச்சனை இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் 50 வருடமாக தேசிய கட்சிகளே ஆளாத இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உரிமையை அடிப்படையாக வச்சு பல நூறு தமிழர்களுடைய உயிரை கொடுத்து இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்திய அந்த போராட்டத்தின் மூலமாக வளர்ந்த இந்த திமுக
இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்க வேணாமா? வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி பல அரசுகள் போராடும் போது தமிழ்நாடு என்ன செஞ்சுட்டு இருக்கு? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டெல்லிக்கு போய் அந்த போராட்டத்தில் கலந்துட்டு வரார். அவ்வளவுதான். கேரளா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அறிக்கை விடுறீங்க, கடிதம் எழுதுறீங்க. இதை தவிர்த்து உங்களால் ஆக்கப்பூர்வமான இந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா? அதனாலதான் சொல்றோம், தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கும் இந்த திராவிட கட்சிகளுக்கும் இடமே இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான் தமிழர்களுடைய உரிமை மீட்கப்படும். இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா இந்த போலி அரசியல்கள் நொறுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஆட்சி வரணும். அதற்காக எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்கிற கருத்தை கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.